என் தமிழ் சொந்தங்களே, இந்த வீடியோவை கொஞ்சம் கேட்டு பாருங்க. சுகி சிவம் அது மாதிரி நிறைய கேட்பார். அது மாதிரி சில நேரங்களில் கேட்டது ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். மூளை வேலை செய்யும். டக்குன்னு கேட்டால் என்ன செய்யறதுன்னு தெரியாது பாருங்க. அப்போ பளிச்சின்னு ஒன்று சொல்லணும்ல, என்ன சொல்லலாம்னா சுறுசுறுப்பாக வேலை செஞ்சால் தான் அதை செய்ய முடியும். நான் ஒரு நாள் சொன்னேன், எங்கள் அப்பாவுக்கு 92 வயசு ஆகுதுன்னு சொன்னேன். அவர் கேட்டார், இருக்காரான்னு கேட்டார். நான் அவரை முறைச்சேன். அவர் என்ன வருத்தப்படுறீங்க, இருக்காரேன்னு வருத்தப்படுறீங்களான்னார். இல்லைங்க, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னால் நீங்கள் என்ன ஆவீங்களோங்கிறத நினச்சி நான் சிரிக்கிறேன், வருத்தப்படுறேன். ஏன், என்ன விஷயம் அப்படின்னா, எங்கள் அப்பா இருக்காருன்னு கேட்டீங்க நீங்கள். ஆமாம், அவங்க அப்பாவே இருக்காருன்னு. எது, உங்கள் அப்பாவோட அப்பா 92 வயசு அப்பாவோட அப்பாவாக இருக்காருன்னா? அவங்க அப்பாவும் இருக்கார். உங்கள் வீட்டில் யாருமே செத்தது இல்லையான்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லைங்கன்ட்டு. எங்கள் வீட்டில் யாரும் இறந்ததே கிடையாது அப்படின்னு. அப்போ புத்தர்கிட்ட உங்கள் வீட்டிலே கடுகு வாங்கிட்டு சொல்லியிருக்கலாமேன்னாரு. அவருக்கு தெரியல, எங்கள் வீடு இருக்கிறது தெரியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க, சாகாமலாக ஒரு வீடு இருக்கும்? இருக்கு சார், எங்கள் வீட்டில் யாரும் செத்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போது அது முடிஞ்சு போச்சு, இந்த விஷயம் ஓடி போய் முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து நான் வேற ஒரு விஷயம் பேசுகிறதுக்காக சொல்லும்போது முதல்ல சொன்னதை மறந்துட்டு மறுபடியும் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் ஒரு பாட்டி 110 வயசில் செத்து போச்சுன்னு பிடிச்சிட்டார் அவர். கொஞ்ச நேரத்துக்கு முந்தி எங்கள் வீட்டில் யாரும் இறந்தது இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ 110 வயசில் எங்கள் வீட்டில் ஒரு பாட்டி இறந்து போச்சுன்னு சொல்கிறீங்க. அது உண்மையா, இது உண்மையா, ஏன் இப்படி பொய் பேசுகிறீங்கன்னு நான் சொன்னேன். பொய் இல்லைங்க, என் வாழ்க்கையில் நான் இது வரைக்கும் பொய் சொன்னதே கிடையாது, உண்மை. அப்புறம் எப்படி அவங்க, நான் என்ன சொன்னேன், எங்கள் வீட்டில் யாரும் இறந்ததில்லைன்னு. யாரையும் நாங்கள் வீட்டில் சாக விட மாட்டோம் சார். கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி கொண்டு போயிடுவோம். இந்த வீட்டில் உயிர் போகக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே தான் சாவாங்க, அப்புறம் தூக்கிட்டு வந்துடுவோம். இந்த கிழவியையும் கொண்டு போகலான்னு தான் பார்த்தோம், அதுக்குள்ளே செத்து போச்சு. அதனால் இந்த கிழவி மட்டும் இங்கே செத்து போச்சு. நீங்கள் எங்கே போனாலும் பொழைச்சிக்குவீங்க, என்ன பொழைச்சிக்கு தானே வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு பண்ணுறேன். ஐயா, எங்கே என்னன்னா, தவத்திரு குன்றக்குடி அடிகளார் ஒரு நடுவராக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாரு, என்னட்ட கொஞ்சம் கிண்டலாக பேசுவார். எல்லாத்தையும் கிண்டலாக பேச மாட்டார். யாரும் கிண்டலாக ஒரு வேடிக்கையாக பேசினா கூட அவர் கோபம் வரும். அவர் என்கிட்ட கிண்டலாக, நான் சீரியஸாக பேசினேன்னா அவர் வருத்தப்படுவார். உன் பேச்சே பேசப்பா அப்படின்பார். ஒரு நாள் போய் நிற்கிறேன், தொகுப்புரை சொல்கிறதுக்காக போய் நிற்கிறேன். அவர் சொல்கிறாரு, இந்த பாரு, நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கன்னார். சொல்லுங்கள் சாமி. புதுசாக ஒரு கருத்தும் சொல்லக்கூடாது. சரி, அவங்க கேட்டதுக்கு பதில் இருந்தால் சொல்லணும், வீணா கதையெல்லாம் சொல்லக்கூடாது. சரி சாமி, நேரத்தை வீணா போ. நான் சொன்னேன், சாமி, எல்லாரும் ஒரு வேலி எடுப்பாங்க, நான் பார்த்துருக்குறேன். நீங்கள் பெரிய ஆலை சுவரே எடுத்தீங்களே, நான் எப்படி பேசுறதுன்னு. எனக்கு தெரியும், வேலி இருந்தால் நீ தாண்டிடுவேன்னு.